செய்கிறார். எனவே தான் அது அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது. தானியேல் புத்தகம் 4வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. தானியேல் 4:35. உலகின் உயிர்கள் அனைத்தும் அவர் திருமுன் ஒன்றுமில்லை. வான்படை நடுவிலும் உலகின் வாழ்வோர் இடையிலும் அவர் தாம் விரும்புவதையே செய்கின்றார். அவரது வலிய கையை தடுக்கவோ நீர் என்ன செய்கிறீர் என்று அவருடைய செயல்களை பற்றி வினவவோ எவராலும் இயலாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாராலையும் முடியாது. அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். ஏன் இதை பண்ணுறாருன்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன் இதை பண்ணுறீங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா அவர் எடுப்பது தான் முடிவு, அவர் சொல்லுவது தான் இறுதி. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா எப்படி இருந்தாலும் நடத்திடுவார். இல்லை அது செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னா எப்படியும் தடுத்து நிறுத்தி விடுவார். அதுதான் அரச கடவுள். ஏன், எதுக்கு, எப்படி, எங்கே, அப்புறமா, இப்போ, அந்த கேள்வியெல்லாம் அங்கே வரவே வராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. திருப்பாடல் 22:28. ஏனெனில் அரசு ஆண்டவருடையது, பிற இனத்தார் மீதும் அவர் ஆட்சி புரிகிறார். அடுத்தது கொஞ்சம். மண்ணில் இருக்கிறவர், புழுதிக்குள் இருக்கிறவர், எங்க இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே ஆண்டவரை புகழ வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆட்சி செய்கிறார். அந்த இஸ்ரேல் மீது முதலில் அரசனாக ஆட்சி செய்தவர் யார்? தாவீது. 2வது சாலமோன் பையன், தாவீதோட பையன் தான் சாலமோன். அரசர்கள் புத்தகத்தில் முதல் அரசன் யூதர்கள், அவர்கள்லாம் வந்துட்டு பெலிஸ்தியர்கள் அந்த இதில் தான் வருவாங்க. அவங்க சாலமோன் 3வது. தாவீதுடைய மகன்தான் சாலமோன். தாவீதுக்கு அடுத்தது தான் சாலமோன் தான். சாலமோனுக்கு முன்னாடி தாவீது இருந்தார். தாவீதுக்கு முன்னாடி தாவீது யார்கிட்ட போய் பணி செய்வார்? முதல்ல அரசராக அருள் பொழிவு செய்யப்பட்டவர் சவுலுக்கு கீழே தான் தாவீது பணி செய்வார். சவுல் தான் முதலிலே அரசராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். சவுல் அரசர்கள் புத்தகத்தில், அப்படி இல்லைன்னா சாமுவேல் புத்தகத்தில் கடைசியில் அவர் வருவார். அதான். அப்போது
அதான் சாமுவேல் புத்தகத்தில் அவர் அபிஷேகம் செய்வார், அங்கிருந்து அவருடைய இது தொடங்கும். சாமுவேலுக்கு அடுத்ததாக சாமுவேல் தான் கடைசி இறைவாக்கினர். அதுக்கப்புறம் அரசர்கள் வருவார்கள். அப்படியான இதெல்லாம் வரும், எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அப்போது சவுலை அரசராக திருப்பொழிவு செய்கிறார். சவுல் அரசராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவி அவர் மீது இருந்தது. அவரை எதிர்க்க யாராலும் இயலவில்லை. ஆண்டவருடைய ஆவி அவரிடமிருந்து எடுக்கப்பட்டது. அப்பொழுது அரசனிடமிருந்து ஆண்டவருடைய ஆவி எடுக்கப்பட்ட உடனே என்ன ஆனது? ஆண்டவருடைய ஆவி போயிடுச்சுன்னா அப்புறம் உள்ளுக்குள்ள என்ன வரும்? தீய ஆவி அவர் மீது இறங்கி வந்தது. தீய ஆவி அரசனை வேதனைக்கு உள்ளாக்கியது. அப்பொழுது என்ன செய்யறாங்கன்னா, அப்பதான் தாவீது யாழ் எடுத்து இசைக்கிறார். தாவீதுடைய யாழ் இசை சவுலுக்கு ஆறுதலாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போ அதுதான் ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள இல்லை என்று சொன்னால், அல்லது நாம் தவறு செய்து பாவம் செய்து ஆண்டவருடைய ஆவி வெளியேற்றி விட்டோம் என்று சொன்னால், தன்னை போல என்ன வரும்? உள்ள தீய ஆவி உள்ள வர ஆரம்பிச்சு. உள்ள வந்தோடனே அதனுடைய வேலை அது காமிக்க ஆரம்பிக்கும். வலி வேதனைகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். பெலிஸ்தியர்கள் எல்லாம் சுற்றி இருந்தப்ப சவுல் எல்லாத்தையும் போய் அடித்து துரைத்திட்டு போய் புறமுதுகிட்டு ஓட செய்து கொன்று எல்லாம் வருகிறார், எல்லாம் செய்கிறார். இருந்த பொழுதிலும் ஆண்டவர் மீண்டுமாக தாவீதை அரசராக அருள் பொழிவு செய்கிறார். நீ ஈசாயினுடைய வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறார். ஈசாயின் வீட்டுக்கு போகும் பொழுது அங்கு பயப்படுகிறார்கள். நீர் வந்திருக்கிறது சமாதானமா? ஆம், சமாதானம்தான், பழி செலுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை கூப்பிடு என்று சொல்லுகிறார். வரிசையாக வர்றாங்க. முதல் ஆள் வருகிறார். ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக பெருசாக இருந்தார். அவரை பார்த்தோன்னே ஆண்டவர் தேர்ந்து கொண்டவர் இவராகத்தான் இருக்க வேண்டும் எடுத்து நினைச்சிட்டு கொம்பில் இருக்கிற எண்ணெய் எடுத்துக்கொண்டு எழுந்திருக்கிறார். நீ புற தோற்றத்தை பார்க்கிறார், நானோ உள் தோற்றத்தை அகத்தை பார்க்கிறேன். இவனை தேர்ந்து கொள்ளவில்லை என்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்தவனை வர சொல்லுங்கிறார், அடுத்தவனை வர சொல்லுங்கிறார், அடுத்தவனை வர சொல்லுங்கிறார். கடைசியில் சோர்ந்து போய் இவ்வளவுதான் உனக்கு பிள்ளைங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இன்னும் ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனை வர சொல்லு. அவன் எங்கே இருக்கிறான்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் வர வரைக்கும் நான் உண்ண மாட்டேன், இங்கேயே இருப்பேன். எதுவுமே சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்காரு. தாவீது தூரத்தில் வர்றதை பார்த்துட்டு சிவந்த மேனியும் குள்ளமான உருவமாக அழகாக இருந்தார். இவனையா ஆண்டவர் தேர்ந்தெடுக்க போகிறார் என்று நினைக்கிற பொழுது, நான் தேர்ந்து கொண்டவன் இவன்தான், இவனை அருள் பொழிவு செய் என்கிறார். அவர் எழுந்திருச்சு அழிப்பொழிவு செய்கிறார். அதுக்கு முன்னாடி இது சவுலுக்கு தெரிஞ்சா என்னை கொன்றுவான், நான் என்ன செய்யறது? ஒன்றும் பண்ணாத, செய். அவன் இருக்கிற வரைக்கும் அவன் இருப்பான், அவனுக்கு பிறகு இவன் அரசாட்சி செய்வான் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆட்சி உரிமை, அரசு என்பது ஆண்டவர் கொடுப்பது. யாருக்கு எப்பொழுது எப்படி கொடுப்பார் தெரியாது, ஆனால் ஆண்டவர் வழி நடத்துவார், கொடுப்பார். அதுதான் அரசு ஆண்டவருடையது. பிற இனத்தவர் மீதும் அவர் ஆட்சி புரிகிறார். திருப்பாடல் 33:11. ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும்.
தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். அவருடைய திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அவருடைய ஆட்சி தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கிறது? எத்தனை தலைமுறையாய் நிலைத்திருக்கிறது? எத்தனை தலைமுறையாய் நிலைத்திருக்கிறது? எத்தனை தலைமுறைகள்? ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமிலிருந்து கிறிஸ்து வரைக்கும். ஆபிரகாமுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறைகள் தெரியாது. ஆபிரகாமிலிருந்து கிறிஸ்து வரைக்கும், கிறிஸ்துவிலிருந்து இப்பொழுது நாம் இருக்கிற வரைக்கும், நமக்கு பிறகு எத்தனை தலைமுறைகள் தெரியாது. அவருடைய அரசு தலைமுறை தலைமுறையாய் நிலைத்து நிற்கிற அரசு, வழி நடத்தப்படுகிற அரசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இப்போ உங்கள் வீட்டோட தலைமுறையை சொல்லுங்கள் என்று சொன்னால் எத்தனை தலைமுறையை சொல்ல முடியும்? 6, 3, 4. நீங்கள், உங்கள் அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா, ஒரு சிலருக்கு அவங்க அப்பா. 5, 6, 7, 8 யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, எழுதி வைக்கவில்லை, ஞாபகம் இல்லை. நமக்கு அடுத்து கீழே வர்றவங்களுக்கு 1, 2 தான். ஒரு சிலருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 3 எல்லாத்துக்குமே தெரியும். 4வது ஒரு சிலருக்கு, அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம். ரொம்ப சொற்பமானவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் இயேசுவினுடைய தலைமுறை அப்படி இல்லை. இன்றைய வரைக்கும் அவர் பெயர் எல்லா இடத்திலையும் நிலைத்திருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக நீடித்து கொண்டிருக்கிறது. அவருக்காக யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய பெயர்களும் நிலைத்து நிற்கிறது, நிற்கும். அதுதான். பேதுரு தெரியும், அவங்களுடைய வீட்டில் யாரும் தெரியாது. யோவான், அந்திரேயா, யாக்கோப்பு, அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தோம்னா தெரியாது. 12 சீடர்களை தெரியும், அவங்க பேர் இன்னைக்கு வரைக்கும் தெரியும். மற்றது எதுவும் தெரியாது. அவர் கூட இருந்தவங்க தெரியாது. ஆனால் நிலைத்து நிற்கின்ற அரசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ தலைமுறை தலைமுறையாய் அது நிலைத்து நிற்கின்றது. திருப்பாடல் 47, 7 மற்றும் 8 இறை வார்த்தை. கடவுளே அனைத்துலகின் வேந்தர். கீழுலகமா மேலுலகமா எத்தனை உலகம் தெரியாது. ஆனால் அனைத்துலகின் வேந்தர் கடவுளே, அரசன் கடவுளே. அவருக்கு அருள்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். அவரை புகழ்ந்து பாட வேண்டும். அவர் தம் திரு அணையில் வீட்டிலிருந்து எல்லார் மீதும் ஆட்சி செலுத்துகிறார். எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர் ஆட்சி செலுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ நினைக்கிறதை செய்கிறார். பல சமயங்களில் நம்ம நினைக்கிறத செய்ய விட்டுறாரு. செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு தவறு செய்திருக்கிறோம், எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம், நாம் எவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறோம் என்பது அதற்கப்புறம்தான் நமக்கு புரிகிறது. அப்போ தலைமுறை தலைமுறையாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அரசை அவர்களோட தாவீது அல்லது தாவீதினுடைய அடிமரத்திலிருந்து துளிர் ஒன்று தோன்றும், முளைத்து வரும். அது என்றென்றைக்கும் அரசாளும். இன்றைக்கு வரைக்கும் அந்த அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, நாளைக்கும் இருக்கும், அப்படி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும்.
எந்த மரத்தினுடைய அடிமரத்திலிருந்து கிளை வரும்? அடிமரத்திலிருந்து தோன்றுகிற வாழை மரம் மட்டும்தான் அடிமர இருக்கிற மண்ணுக்குள்ள அடியிலிருந்து மேலே வரும். மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது 1 2 வரும், ஆனால் விதையோ ஏதோ இருக்கும். ஆனால் வாழை மரம் மட்டும்தான் அடிமரத்திலிருந்து, அதாவது அந்த மரத்தினுடைய அடிக்கிழங்கிலிருந்து ஒரு மரம் துளிர்த்து வரும். வேறு எந்த மரமாவது வருமா? சந்தேகம்தான். வேறு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏதாவது 1 2 அந்த வேர் கொஞ்சம் இதாகி முளைச்சி வந்தால் வரலாம், இல்லைன்னா இல்லை. அதுதான் அதனுடைய அடிமரத்திலிருந்து தளிரொன்று தோன்றும், அது என்றென்றைக்கும் அரசாட்சி செலுத்தும். அதனுடைய அரசு இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த ஆட்சிக்கு முடிவே இராது. அதனால் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார் என்று சொல்லுகிறோம். விண்ணுலகிலே அவருடைய மகனோடு இருக்கிறார், மண்ணுலகிலே அவர் மகனோடு இருந்தார், எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் திருப்பாடல் 50 11 மற்றும் 12 இறை வார்த்தைகள். உலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவே. இது நம்ம சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? பக்கத்து வீட்டில் போய் ஒரு அடி தள்ளி குழி தோண்டினோம்னா நமக்கு 6 அடி குழி தோண்டிடுவாங்க. அவ்வளோதான், சண்டை வந்துடும். யாராக இருந்தாலும் சரி, நம்ம இருந்தாலும் நம்ம விடுவோமா நம்மளுடைய இடத்த? உலகம் முழுவதும் இடம்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாடு முழுசு என்றுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நம்ம உடையது. ஆனால் இயேசு இறைவன் அப்படி இல்லை. உலகம் அனைத்தும் அவருடையது. ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே அவர் படைத்தது, கடவுள் படைத்தது. படைப்புகள் அனைத்தும் அவருக்கு பணிபுரிகின்றன. படைப்புகள் எல்லாம் அவருடையது. அதை பசிச்சா கூட அவர் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நாம் கொடுக்க வேண்டியதை அவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். அவரா கேட்கறது இல்லை, நீங்களா கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துதான் ஆக வேண்டும். அதுலேயும் ஒரு சிலதெல்லாம் செய்வோம். என்ன செய்வோம்? அந்த பச்சையாக சொல்லணும்னா கேப் மாறித்தனம், மொல்லை மாறித்தனம், முடிச்ச வைக்கித்தனம், இது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இதுலேயும் நாம் சொல்லுவோம். நம்ம வேண்டிக்கிறது ஒன்றா இருக்கும், கொடுக்கறது வேறையாக இருக்கும். அப்படி என்ன வேண்டிட்டு என்ன கொடுப்போம்? ஒன்று வேண்டுவோம், அது கிடைச்சோடனே அதை கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொன்று கொடுப்போம். என்ன வேண்டி என்ன கிடைச்சோன்னே எது இருந்தாலும் இதை கொடுத்துருவோம், எது வேணாலும் இதை கொடுத்துருவோம். ஏன்னா திரும்ப வந்துரு இல்லையா, பிரச்சனை இல்லை. ஆமாம், தருவோம். ஏன்னா அது வந்துடும், அதனால கொடுத்துட்றோம். அது இல்லை, நம்ம ஒன்று வேண்டிக்குவோம், அதுக்கு பதிலாக வேற ஒன்று கொடுப்போம். வேளாங்கண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க.
ஒரு முக்கியமான கோயிலெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. என்னது? தென்னை மரம். எதுக்கு தென்னை மரம் கொடுக்குறாங்க? தென்னை மரம் எதுக்கு கொடுக்குறாங்க? அதெல்லாம் இல்லை, தென்னை மரத்தை எதுக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க? அது உண்மையான காரணம் சொல்லணும். வளர்ந்து காய் கொடுக்கும் நல்லா கொடுக்கறது இல்லை. அந்த தென்னம்பிள்ளைய எதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க? குழந்தைக்காக வேண்டுவாங்க, எனக்கு புள்ள பிறந்தா நான் பிள்ளைய காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்தனம், அதுதான் கேப் மாதிரித்தனம் மொல்ல மாதிரித்தனம் முடிச்சு வைத்தாங்க. ஏன்னா பிள்ளைய காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னம்பிள்ளைய கொண்டு வந்து அப்படியே காணிக்கையாக கொடுத்துருவாங்க. ஆனால் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பெற்றதாச்சே, நான் பெற்றது நான் எப்படி கொடுக்க முடியும் இல்லையா? வேண்டிக்கிறது ஒன்று, பிள்ளைய காணிக்கையாக கொடுக்குற, அதனால் என் பிள்ளைய நான் பெற்றதை கொடுக்க முடியாது, தென்னம்பிள்ளைய காணி. அப்புறம் காய் கொடுக்குது, இளநீ கொடுக்குது, தேங்காய் கொடுக்குது, அதெல்லாம் அப்புறம் ஓலை கொடுக்குது, நிழல் கொடுக்குது, வீட்டுக்கு தென்னை மட்டை கொடுக்குது, அதெல்லாம் அப்புறம். முதல்ல பிள்ளைய கொடுக்கணும். கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி, வேண்டிக்கிறதுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றி கொடுத்துறது. அப்புறம் தான் இது கொடுத்துட்டா எப்படி இருந்தாலும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வளரும், அதனால் தைரியமாக கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம வேண்டிக்கிறது ஒன்று, செய்யறது ஒன்றா இருக்கக்கூடாது. பொருத்தனைகளை நான் செலுத்துறேன்னு சொல்லிட்டா பொருத்தனையை செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களோட பொருத்தனை செலுத்துன்னு ஆண்டவர் வந்து சொன்னாரா? இல்லை. ஆனால் வைக்கணும். நான் யார் வச்சா அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க பொருத்தனை வச்சுக்கிறோம். பொருத்தனை வச்சதையே மறந்துடுவோம். செலுத்தாட்டி கூட பரவாயில்ல, பொருத்தனை வச்சதையே மறந்துடுவோம். அப்புறம் போகலாம், அப்புறம் போகலாம், அப்புறம் போகலான்னு ஒரு 20 வருஷம் கழித்து அப்புறமா மெதுவாக நமக்கு நேரம் இருக்கும் பொழுது வந்து பொருத்தனைகளை செய்வோம். பொருத்தனை செய்து கொடுத்தவர்கள் யார்? பிள்ளையை பொருத்தனை செய்து கொண்டு போய் கொடுத்தவர்கள். பால் குடி மறந்த உடனேயே என் பிள்ளையை நான் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி கொண்டு போய் பைபிளில் கொடுத்தவங்க யார்? ஹன்னாவும் எல்கானாவும் தன்னுடைய பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீர் என்று சொன்னால் அவன் பால் குடி மறந்த உடனேயே அவனை கொண்டு வந்து நான் ஆலயத்திலே விட்டு விடுகிறேன். அந்த கோவிலிலே, திருக்கோவில் எருசலேம் கோவிலிலே 7 இடம் கொண்டு வந்து விட்டு விட்டு சென்று விட்டார். வருகிற பொழுது, ஆண்டொன்றுக்கு வருகிற பொழுது அவருக்கு துணிமணிகளை கொடுப்பார். அவ்வளவுதான். வேண்டினார், கொடுத்து விட்டார். ஆபிரகாம் வேண்டினாரா? கொடுத்தாரா? வேண்டினாரு, கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டல. எனக்கு எதை கொடுத்தா எனக்கு என்ன? எனக்கு தான் பிள்ளை இல்லையே, எனக்கு பின் வருகின்ற இவர் தான் சொல்லும் பொழுது உனக்கு அடுத்த ஆண்டு குழந்தை இருக்கும். அவர் வேண்டல, ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், கொடுக்க தயங்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான். ஆனால் அவர் தயங்கவில்லை. அப்புறம் கழுதை தாடையை வைத்து சண்டை போட்டவர் யார்? பெலிஸ்தியர்களுக்கு எதிராக முடியை வெட்டாமல் நாசீராயிருப்பார் என்று சொன்னவர் யார்? சாமுவேலா? சாமுவேல் இல்லையே, சாலமோன் இல்லை, சிம்சன் இல்லையா? அவர் தான். கழுதையுடைய அவங்க குழந்தை இல்லாமல் இருக்கும். ஆண்டவரின் தூதர் தோன்றுவார், நான் என் வீட்டுக்காரர் வர வரைக்கும் இங்கே இருக்கணும், நீ வந்து இதெல்லாம் மதுவோ திராட்சை ரசமோ எதுவும் அருந்தக்கூடாது, ஏன்னா பையன் பிறந்தது முதல் ஆண்டவருக்கான நாசிராக இருப்பார், அவருடைய தலைமுடி வெட்டப்படாது, அவன் எல்லாத்தையும் விட வலிமையாக இருந்தால்
அவன் எப்பொழுது தவறு செய்தானோ, பாவம் செய்தானோ, உண்மையை சொன்னானோ, அவனுடைய முடி எப்பொழுது வெட்டப்பட்டதோ அப்பொழுது அவனுடைய சக்தி போனது. ஆண்டவருடைய ஆவி அவனிடமிருந்து அகன்றது. கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பித்தது. அவனை கட்டி வச்சிருந்தார்கள். ஆண்டவரிடம் வேண்டினான், மீண்டும் எனக்கு பழைய சக்தியை கொடும் என்று சொல்லி ஆண்டவர் வழங்கினார். அவர்கள் அத்தனை பேரையும் கொன்றொழித்து விட்டு அவன் இறந்தான். அதுதான் அப்போ அந்த சக்தி இருக்கிறது. அந்த ஆண்டவருக்காக அவர் அர்ப்பணிக்கப்பட்டவர். அவர் பாவம் செய்தார். பாவம் செய்யறதுக்காக அவங்க அம்மா அப்பா வந்து கேட்டான், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, தவறு செய்தான். ஆனால் ஆண்டவரோடு மீண்டும் இணைந்த பொழுது மீண்டும் அவனுக்கு அந்த சக்தி கிடைத்தது. அவன் அத்தனை பேரையும், அதாவது ஆண்டவருக்கு எதிராக எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அவன் செய்தான். இதெல்லாம் ஆண்டவருக்கு எதிராக அவன் செய்யக்கூடாதா இருந்துச்சு. அவன் மட்டும், எல்லாரும் செய்யறதில்லை. ஏதாவது ஒன்று தலைமுடி வெட்டுறதுக்கு காரணம் யார் வெட்டினாங்க? பிற இனத்து பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. அவன் திருமணம் செய்ய இது பண்ணினான். திருமணம் செய்தால் இறந்த உடலை தொடக்கூடாது. சிங்கத்தை பிளந்து போட்டார். அடுத்த நாள் அதில் வந்துட்டு செத்துக்கொண்ட சிங்கத்தில் தேன் கட்டி இருந்தது. அந்த தேனை தானும் உண்டு தன் பெற்றோருக்கும் கொடுத்தான். முடி வெட்டக்கூடாது. அப்போ மூன்றையுமே அவர் செய்து விட்டார். அப்போ அந்த அரசனுக்குரிய எல்லா இது அந்த வழிமுறையாக இருந்தது. அவன் எல்லாமே தொலைந்து போய்விட்டது. அவனாக தொலைத்து கொண்டான். இப்போ நம்ம தொலைச்சிக்கிறோம். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா எல்லாம் அவங்கவுங்களா தொலைச்சது தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்மளே தொலைச்சிட்டோம், அவ்வளவுதான். ஆமாம், ஏன்னா நம்மளா தொலைச்சிக்கிட்டோம் இல்லையா? சாமுவேல் சாமுவேல் என்று ஆண்டவர் அழைத்த பொழுது அவனுக்கு தெரியவில்லை. ஏலியிடம் சென்றான். ஏலி வந்து தன்னுடைய புதல்வர்கள் ஒப்பனையும் பினகாசும் செய்த தவறுகளை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை, விட்டுவிட்டார். கண்டிக்கவில்லை. கண்டிச்சாலும் கேட்கிற அளவுக்கு அவங்க இல்லை. அதனால் அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், அழிந்து போனார்கள். ஒப்பனையும்